வாய்ஸ் கேக்குதா? சவுண்ட்லாம் கேக்குதுல்ல? கேக்குதுங்க. ஸோ இன்னைக்கு நாட்களோட முடிச்சோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். சரிங்களா? யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா ஒரு ஸோ நார்மலா வந்து காலத்துல வந்து டூப்ளிகேட் வேல்யூவை அலோவ் பண்ணும். சரிங்களா? அப்படி டூப்ளிகேட் வேல்யூவை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த வேல்யூ வந்து அந்த காலம்க்கு வந்து யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா, அப்ப நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா, அந்த காலத்துக்கு வந்து எப்போதுமே டூப்ளிகேட்ஸ அலோவ் பண்ணாது. ஸோ ஆ நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட் அவங்க வந்து நம்ம கிளையன்ட் வந்து ரெக்யர்மென்ட் குடுக்கையில, இந்த காலம்ல எப்போதுமே டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ அந்த காலத்துக்கு நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் ஒரு நிமிஷம். ம். ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ். சரிங்களா? கிரியேட் டேபிள் டேபிள் நேம், காலம் அதோட டேட்டா டைப் யூனிக் இப்படின்னு குடுத்துட்டோம்னா, அந்த கன்ஸ்ட்ரெயின் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் அந்த காலத்துக்கு கிரியேட் ஆயிரும். இத வந்து நம்ம நம்ம கன்ஸ்ட்ரெயின் நேமு, யூனிக் இப்படியும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கன்ஸ்ட்ரெயின் இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து அ இந்த இது வந்து காலம் லெவல் சின்டாக்ஸ். சரிங்களா? காலம் நேம் கிரியேட் பண்ணயிலயே அப்ப இது பண்ணிடலாம். ஸோ சிங்கிள் காலம் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணா, இதுவே காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். 2 வகையா நம்ம கிரியேட் பண்ணலாம். காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் நம்ம இது வந்து டேபிள் லெவல்ல நம்ம கிரியேட் பண்றது. சரிங்களா? டேபிள் லெவல்ல இப்படி கன்ஸ்ட்ரெயின் நேமு, யூனிக்கு எந்த காலம் இப்படி காம்பினேஷன் ஆஃப் யூனிக் கிரியேட் பண்ணிட்டோம்னா, இந்த 2 பேர்ல டூப்ளிகேட் வரக்கூடாது. ஸோ அது மாரி இது மாரி மல்டிபிள் காலம்ஸ்க்கும் நம்ம காம்பினேஷன் ஆஃப் யூனிக் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த டேபிள் கிரியேட் பண்ணி இதுல இது பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஆ இந்த காலம் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து காலம் லெவல்ல இந்த ஸ்டூடண்ட் நம்பர் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் அதுக்கப்புறம் இந்த காம்போசிட் யூனிக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியும், டிபார்ட்மெண்ட் நேம் இது 2ம் சேர்ந்து காம்போசிட் யூனிக் கன்ஸ்ட்ரெயினும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்ப இந்த டேபிள்ல நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? இப்ப ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுல வந்து ஸ்டூடண்ட் நேமு, ஸ்டூடண்ட் அட்மிஷன் டேட் இது பண்ணிருக்கேன். ஆம். மறுபடியும் வந்து இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் டிக்ளேர் பண்ணாத காலத்துக்கு நம்ம கிரியேட் பண்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, எந்த இஷ்யூவும் கிடையாது. சரிங்களா? இஷ்யூ வர்றதில்ல. பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்கா அது இன்சர்ட் ஆகுது. எந்த இதுவும் இல்ல. நான் வந்து ஸ்டூடண்ட் நம்பர் வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வேல்யூ குடுத்துட்டோம். அதனால இது எரர் அடிக்கல. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் நேமு, ஆம் காம்பினேஷன் ஆஃப் இது. டிபார்ட்மெண்ட் நேமும், டிபார்ட்மெண்ட் ஐடியும் சேர்ந்து டூப்ளிகேட் வரக்கூடாது. யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா ம்.
student ID. பாருங்க இப்போ இது என்ன நடந்திருக்குன்னா நம்ம இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் சிஎன் டிபார்ட்மெண்ட் நம்பர் யூனிக் வயலேட்டட் என்ன ஆச்சுன்னா நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இந்த காலத்துக்கு ஸ்டூடெண்ட் நம்பர் காலத்துக்கு டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது. பிகாஸ் ஆல்ரெடி வந்து இதுல ஒன்று வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட் நம்பர். மறுபடியும் டூப்ளிகேட்டை ட்ரை பண்ண போறோம். இந்த எரர் வயலேட் ஆயிரும். இது வந்து ஆல்ரெடி யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நீங்க டூப்ளிகேட்ல அலோவ் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி தான். ஸோ நான் ஒரு வாட்டி ஒரு காலம்க்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. இந்த இந்த ரூலை நம்ம இது பண்றதுக்கு தான் நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் இது பண்றோம். சரிங்களா? இதுல மேக்ஸிமம் வந்து 32 இப்போ வந்து இதுல வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் இதான் வந்து நம்ம இப்போ வந்து என்னன்னா இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து நான் வந்து என்னன்னா 2ன்னு கொடுத்துட்றேன். 2ன்னு கொடுத்துட்டா இப்போ வந்து என்னன்னா இதை அலோவ் பண்ணும். டிபார்ட்மெண்ட் select star from ஓகே. இப்போ நம்ம வயலேட் பண்ற கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து என்னன்னா டிபார்ட்மெண்ட் சிஎன் டிபிடி அண்டர்ஸ்கோர் யூனிக் வயலேட்டட். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட் நம்பர் நம்ம டிக்ளேர் பண்ணது எப்படி டிக்ளேர் பண்ணோம்னா ஒரு நிமிஷம். ஓகே. நம்ம டிக்ளேர் பண்ணது யூனிக் டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் நேம் சேர்த்து காம்பினேஷன் ஆஃப் யூனிக் இது கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து சிஎன் நாட் நல்லுங்கிற டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இது ஸ்டூடெண்ட் நம்பரை வந்து இண்டிவிஜுவலா டூப்ளிகேட்டா அலோவ் பண்ணாது. அதுக்கு வயலேட் பண்றது இது. பட் காம்பினேஷன் ஆஃப் காலம் யூனிக் டிபார்ட்மெண்ட் நேம். ஓகே. ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ இன்சர்ட் பண்ணையில எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் நேமும் சேர்த்து இந்த இது ஓகே. டிபார்ட்மெண்ட் சிடி டிபார்ட்மெண்ட் நம்பர் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம கிரியேட் பண்ண டேபிளில் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாமல் வயலேட் ஆகுது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம்னா சிஎன்டிபிடி இது வந்து காம்பினேஷன் ஆஃப் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ
சரிங்களா? இப்போ வந்து இண்டிவிஜுவலா ஸ்டூடண்ட் நம்பருக்கு நாட் நல் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அது வந்து ஒன்லி நாட் நல்ல மட்டும் தான் நல் வேல்யூஸ அலோவ் பண்ணாது. மித்தபடிக்கு அ இதே எல்லாமே அலோவ் பண்ணும். பட் இதுதான் வந்து அ ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் யூனிக். இந்த காம்பினேஷன் பேர்ல டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. இப்போ வந்து இதுல நான் 11த் டிபார்ட்மெண்ட் ஐடி 112 டிபார்ட்மெண்ட் நம்பரு ஆல்ரெடி இருக்கு. மறுபடியும் இன்சர்ட் பண்ணா அது டூப்ளிகேட் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேஷன் வருது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த காம்பினேஷன்லேருந்து 11 டிபார்ட்மெண்ட் 1 அண்ட் 3 இப்படி நான் வேல்யூ அந்த காம்பினேஷன டூப்ளிகேட் இல்லாம மாத்திட்டேன்னா, இது அலோவ் பண்ணும். ஸோ இப்படி காம்போசிட் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவாங்க இந்த இது. ஸோ த காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் அது டூப்ளிகேட் இல்லாம வரணும் அப்படிங்கிறதுக்காக டிக்ளேர் பண்ணது தான் காம்போசிட். இப்போ இண்டிவிஜுவல் காலம் இது பண்ணீங்கன்னா, இண்டிவிஜுவல் காலத்துக்கு செக் பண்ணும். பட் காம்போசிட் கிரியேட் பண்ணீங்கன்னா, காம்போசிட் காலத்துக்கு யூனிக் வேல்யூ இருக்காங்கிறத செக் பண்ணும். ஒயில் இன்சர்ட்டிங் டேட்டா. சரிங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பாருங்க. இதுல வந்து ஸ்டூடண்ட் நேமு நாட் நல்லு. இது 2ம் வந்து யூனிக். இது எப்போதுமே வந்து இந்த காம்போசிட் இது வந்து காம்போசிட் காலம் டூப்ளிகேட் வரக்கூடாது. இந்த பேரா டூப்ளிகேட் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் இது பண்ணும். ஸோ இண்டிவிஜுவல் காலம்க்குன்னா இண்டிவிஜுவல் காலம். இப்போ இதுல வந்து நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா, இதுலயும் டூப்ளிகேட் வரக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் காலத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு இது பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஸ்டூடண்ட் 2ன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். இது இல்லாம நாட்னு இல்லாம யூனிக் கிரியேட் பண்றேன். யூனிக் இதை வந்து ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரெயின் நேம் யூனிக் சிங்கிள் காலம் யூனிக் கீ கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணி இப்போ உங்களுக்கு அந்த இதையும் ஸோ இதில் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். முதல்ல ஒரு ரெக்கார்ட் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் சேம் வேல்யூவை ட்ரை பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வைலேட் ஆகுச்சு. இந்த இதுதான் நம்ம பேர் கொடுத்துருக்கேன் அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு சிஎன் டு என்என் யூனிக் இந்த இது. ஸோ இதில் மறுபடியும் இந்த காலமுக்கு டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணுது. சரிங்களா? ஸோ இது மாதிரி எந்த காலத்துக்கு நம்ம டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த காலத்துக்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா இது இது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. மேக்ஸிமம் வந்து 32 காலம்ஸ் வரைக்கும் காம்போசைட் நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணல டிபார்ட்மெண்ட் அது மாதிரினா 32 காலம்ஸ் வரைக்கும் நம்ம காம்போசிட்டா வந்து அந்த யூனிக் கிரியேட் பண்ணலாம். இண்டிவிஜுவல் காலத்துக்கும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல 2 சின்டெக்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து காலம் லெவல் வந்து இப்படி இங்க கிரியேட் பண்றது. டேபிள் லெவல்னா இங்க இந்த மாதிரி கிரியேட் பண்றது. ஸோ டேபிள்ல காலம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணா கமாக்கு போட்டுட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின் நேம் கொடுத்து இது வந்து காம்போசிட். இது வந்து காலம் லெவல் சின்டெக்ஸ். இது வந்து டேபிள் லெவல் சின்டெக்ஸ். இது வந்து காலம் லெவல் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் கிரியேஷன். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த காலம் வந்து நம்மளுக்கு கிளையண்ட் சொல்லுவாங்க. இந்த காலம் வந்து எப்போதுமே வந்து டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த இதுக்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின் இருக்கணும். ஸோ காம்போசிட்டாவும் இருக்கலாம். அது இண்டிவிஜுவல் காலமாவும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரெக்கார்டு வந்து நான் மறுபடியும் இன்சர்ட் பண்ணா இதுல யூனிக் வேல்யூ இருக்கும். ஸோ நான் ஸ்டூடெண்ட் ஐடி 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தா இப்போ இன்சர்ட் ஆகும்.
ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2வது நம்பர் இதுவரையில யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட்டோமேட்டிக்கா வயலேட் சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு வாட்டி தான் நம்ம அலோவ் பண்ற மாரி குடுத்துருக்கோம். டூப்ளிகேட் அலோவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது. சரிங்களா? யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் புரிஞ்சுச்சா? வினோத், அவி, எல்லாம் புரிஞ்சுச்சுண்ணா. ஸ்னேகா? புரிஞ்சுண்ணா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரைமரி கீ. பிரைமரி கீங்கிறது ஒரு டேபிள்ல வந்து ஒரே ஒரு காலம் தான் பிரைமரி கீயா இருக்கலாம். அது வந்து சிங்கிள் காலம் பிரைமரி கீயா இருக்கலாம். இல்ல இது மாரி காம்போசிட் பிரைமரி கீயாவும் இருக்கலாம். சரிங்களா? பிரைமரி கீங்கிறது என்னன்னா, யூனிக்கும் நாட் நல்லும் சேர்ந்தது தான். ஸோ வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ல வந்து இந்த ஒரு காம்பினேஷன். ஸோ வந்து என்னன்னா, நல் வேல்யூ காம்போசிட் கிரியேட் பண்ணோம்னா, அப்ப நல் வேல்யூவ அக்செப்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா, நம்ம காம்போசிட் இது கிரியேட் பண்ணோம். ஸ்டூடண்ட் டேபிள் காம்போசிட் கிரியேட் பண்ணோம். இதுல வந்து என்னன்னா, நல் வேல்யூ குடுக்குறோம் அப்படின்னா, இத அக்செப்ட் பண்ணும். செலக்ட் ஸ்டார் இது இப்ப single column. Repeating unique constraint. இப்ப example. பாருங்க இப்படி இந்த காம்பினேஷன் ஆஃப் நல் இது வந்து என்ன ஒண்ணா அலோவ் பண்ணும் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ல. இப்போ வந்து ஏன்னா இந்த பேர் வைஸ் நல்லுங்கிறது வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ கிடையாது ஆரக்கிள்ல. இது வந்து எம்டி வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த பேட்டர்ன்ல வந்து டூப்ளிகேட் எப்போதுமே அரைஸ் ஆகுது. அதனால யூனிக் வந்து இந்த நல்லு அக்செப்ட் பண்ணும். சரிங்களா? காம்பினேஷன் ஆஃப் நல் அக்செப்ட் பண்ணும். பட் காம்போசிட் பிரைமரிக்கு கிரியேட் பண்ணையில ஒரு வேல்யூவும் அந்த இதுவும் அந்த பேர்ல இருக்கையில நல்லா அக்செப்ட் பண்ணாது. பட் மித்தபடிக்கு 2யும் நல்லா குடுத்தோம்னா, அப்ப அக்செப்ட் பண்ணிரும். சரிங்களா? இந்த காம்போசிட் யூனிக் கிரியேட் பண்ணையில இது பண்ணும். ஸோ சிங்கிள் காலத்திலேயே வந்து இதுல நல்லா அக்செப்ட் பண்ணும். சரிங்களா? இதுல யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ல பட் நம்ம வந்து ஒரு காலத்துக்கு வந்து பிரைமரி கீ டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்ன ஆகும்னா, நாட் நல்லும் அண்ட் யூனிக் இந்த 2ம் கம்பைன் பண்ணி ஒரு காலத்துக்கு நம்ம இது பண்றோம். ஒரு காலத்துக்கு வந்து நம்ம பிரைமரி கீ கிரியேட் பண்ணோம். ஒரு டேபிளுக்கு வந்து ஒரே ஒரு பிரைமரி கீ தான் இருக்கும். சரிங்களா? ஒரு காலத்துல நம்ம பிரைமரி கீ கிரியேட் பண்ணிட்டோம்னா, அந்த காலத்துக்கு வந்து நல் வேல்யூவும் அக்செப்ட் பண்ணாது. டூப்ளிகேட்ட அக்செப்ட் பண்ணாது. அந்த காலம் தான் பிரைமரி கீ காலம். சரிங்களா? ஒரு காலத்துக்கு வந்து நம்ம வந்து எப்போதும் டூப்ளிகேட் வேல்யூவும் அலோவ் பண்ணக்கூடாது. நல் வேல்யூ அலோவ் பண்ணக்கூடாதுன்னா, அப்ப பிரைமரி கீ கிரியேட் பண்ணிடணும். பிரைமரி கீ கிரியேட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எப்போதுமே அந்த காலத்துல வந்து நல் வேல்யூவும் அக்செப்ட் பண்ணாது, டூப்ளிகேட் வேல்யூவும் அக்செப்ட் பண்ணாது.
மேக்ஸிமம் வந்து அந்த காம்போசிட் பிரைமரி கீ இதுலயும் வந்து 32 காலம் வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லாபு, லாங்கு இந்த மாதிரி காலத்துக்கு வந்து நம்ம பிரைமரிக்கு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி சேம் யூனிக்கும் நாட் நலுக்கும் அதே தான். அந்த லாங்கு, லாபு, ரா இந்த மாதிரி பிஆர்ஏ இந்த மாதிரி டேட்டா டைப்க்கு வந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. பட் ரிமைனிங் காலத்துக்கு எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பிரைமரி கீ ஒன்று செக் பண்ணலாம். ஓகே, இதுதான் சின்டெக்ஸ், பிரைமரி கீ சின்டெக்ஸ். கிரியேட் இது வந்து காலம் லெவல் சின்டெக்ஸ். கிரியேட் டேபிள் நேமு, காலம் என்ன டேட்டா அதோட வித்து, பிரைமரி கீ இப்படியும் கிரியேட் பண்ணலாம். காலம் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் நம்ம கொடுக்க மாட்டோம்னா ஆரக்கிளா கிரியேட் பண்ணும். பட் அது எப்போதுமே நான் கரெக்டான அப்ரோச்னு சொல்ல மாட்டேன். நம்மளா கொடுத்துட்டோம்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க நம்ம இப்படியும் இது பண்ணியிருக்கேன். கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் பிரைமரி கீ அப்படின்னா வந்து இந்த நேம்ல வந்து இந்த காலமுக்கு பிரைமரி கீ கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த காலத்துல வந்து எப்போதுமே வந்து டூப்ளிகேட் நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது, அது மாதிரி டூப்ளிகேட் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது. இந்த இது வந்து காலம் லெவல் சின்டெக்ஸ், சிங்கிள் காலம் பிரைமரி கீ. இல்ல எனக்கு வந்து காம்போசிட் பிரைமரி கிரியேட் பண்ணா இது வந்து டேபிள் லெவல்ல தான் காம்போசிட் பிரைமரி கீ கிரியேட் பண்ணணும். அது வந்து லாஸ்ட்ல எல்லா காலமும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கமா கொடுத்துட்டு நம்ம இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை காலம் காம்பினேஷன்ல நம்மளுக்கு பிரைமரி கீ காம்போசிட் வேணுமோ அத்தனை இதில். ஸோ பிரைமரிக்கு வந்து ஒரு டேபிள்ல ஒன்று தான் கிரியேட் பண்ண முடியும். அது வந்து சிங்கிள் காலமா இருக்கலாம், இல்ல காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸா இருக்கலாம். சரிங்களா, இது காம்பினேஷன் ஆஃப் பிரைமரி கீ, இது வந்து சிங்கிள் காலம் லெவல் பிரைமரி கீ. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா பிரைமரி கீ, இது வந்து கன்ஸ்ட்ரெயின் பிரைமரி கீ, இது வந்து காலம் லெவல் சின்டெக்ஸ்ல நம்ம இப்போ செக் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ இல்லை ஸ்டூடெண்ட் பிக்கேங்கிறத ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இதில் ஸ்டூடெண்ட் நம்பரை வந்து வித் பிரைமரி கீயை பிரைமரி கீ கிரியேட் பண்ணோம். இந்த காலத்துக்கு வந்து நீ வந்து நாட்னலும் நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணாது, அது மாதிரி டூப்ளிகேட்டும் அக்செப்ட் பண்ணாது. ஜஸ்ட் இப்போ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்மெண்ட் போடும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ அட்டாச் பார்த்தீங்களா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டர் STUPK என்ன இதுன்னா, ஸோ பிரைமரி கீன்னு சொல்லாது. இது வந்து என்ன வேல்யூக்கு என்ன ரீசனுக்காண்டி இது ஃபெயில் ஆகுதோ அந்த ரீசன் சொல்லும். இது வந்து டூப்ளிகேட் வேல்யூவை அலோவ் பண்ணாது. ஸோ வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லும். பட் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் கொடுத்துக்கனால நமக்கு தெரிய வந்ததுன்னா நம்ம பிரைமரி கீ அந்த காலத்துக்கு டிக்ளேர் பண்ணிக்கோம். ஸோ இது வந்து நல் வேல்யூவும் டூப்ளிகேட்டும் அலோவ் பண்ணாது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இப்போ டூப்ளிகேட் இது பண்ணுறதுனால இது வயலேட் ஆகுது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட் இல்லாமல் 2 கொடுத்தீங்கன்னா சரிங்களா, இப்போ கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இந்த காலத்தில் 2 வேல்யூ யூனிக் வேல்யூ இருக்கு, டூப்ளிகேட். இப்போ வந்து நான் வந்து நல்ல இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன். இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வயலேட் ஆகிறது இன்சர்ட் நல் கேனாட் இன்சர்ட். நீங்கள் நல் வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இதில் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ நல் வேல்யூ அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ வந்து ஒரு காலத்துக்கு வந்து நம்ம இந்த காம்பினேஷன் நாட்னாலும் யூனிக்கும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அப்போ பிரைமரி கீ கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது சிங்கிள் காலம் பிரைமரி கீ. சரிங்களா, இப்போ இதை வந்து
நான் 3 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு நான் சரிங்களா. இது வந்து காலம் லெவல்ல நம்ம பிரைமரி கிரியேட் பண்றதுனால இந்த மாதிரி இந்த காலத்துல வந்து குவாலிட்டி டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணணும். நாட் நல்லும் யூனிக்கும் இல்லாம இன்சர்ட் பண்ணணும். சரிங்களா. நெக்ஸ்ட் காம்போசிட் பிரைமரி கீ. இது மாதிரி நம்ம மல்டிபிள் காலம் அந்த காம்பினேஷன்ல டூப்ளிகேட்டோ நல்லோ வரக்கூடாது அப்படின்னா இது வந்து காம்போசிட் கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் கால்ஸ். இப்போ வந்து என்னன்னா இதில் நான் காம்பினேஷன் எப்படி கொடுத்தேன்னா ஸ்டூடெண்ட் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேம் ரெண்டும் சேர்ந்து டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது அப்படின்ட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா இந்த காம்பினேஷனில் டூப்ளிகேட் வந்தால் மட்டும் இது ஆரக்கல் எரர் த்ரோ பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கன்ஸ்ட்ரெயின் நேம் என்ன கன்ஸ்ட்ரெயின் அது எந்த காலத்துக்கு கிரியேட் பண்ணுறோம் இதுதான் டேபிள் லெவல் சின்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் காலம் கிரியேட் பண்ணல நம்ம காலம் லெவல்லையும் கிரியேட் பண்ணலாம். காலம் லெவல்னா காலம் கிரியேட் பண்ணல இல்லை டேபிள் லெவலையும் கிரியேட் பண்ணலாம். பட் காம்போசிட் ஒன்லி டேபிள் லெவலில் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எல்லா காலம் டிக்ளரேஷன் முடிஞ்சோடனே லாஸ்ட்டாக இந்த கன்ஸ்ட்ரெயின் எந்த காம்பினேஷன் ஆஃப் காலம்ங்கிறத இப்படி டிக்ளேர் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேமும் டூப்ளிகேட் வரக்கூடாதுன்னு நம்ம இந்த டேபிளுக்கு கிரியேட் பண்ணுவோம். காம்போசிட் பிரைமரிக்கு கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா. இப்போ இதில் வேல்யூவை இன்சர்ட் பண்ணி செக் பண்ணலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணையில ஒன்றும் இதாகல. மறுபடியும் இன்சர்ட் பண்ணையில இது சொல்லிடுச்சு இந்த காம்பினேஷன்ல டூப்ளிகேட்டு வரக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேபிள் டேட்டாவை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த காம்பினேஷன்ல ஆல்ரெடி காலம் இருக்கு. ஸோ இதில் வேல்யூஸ் இருக்கு. அதனால இந்த காம்பினேஷன் தான் இது பண்ணு. ஸோ இப்போ நான் வந்து இதை இப்போ இதை வந்து 3 unique constraint. சாரி ஸ்டூடெண்ட் நம்பரும் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் அது நம்ம கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணியிருக்கிறது. காம்போசிட்டு எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம்னா ஸ்டூடெண்ட் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேமும் சேர்ந்து டூப்ளிகேட் வரக்கூடாது. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 இந்த டிபார்ட்மெண்ட் நேமு. ஸோ இந்த டூப்ளிகேட்டு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கனால அந்த எரர் அடிக்குது. சரிங்களா. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடியை நான் மாற்றுறேன். ஸ்டூடெண்ட் ஐடியை நான் 2ன்னு மாற்றுறேன். சரிங்களா. ஸ்டூடெண்ட் ஐடி 2 நேமும் சேமே வச்சுக்கலாம். 1 1 2 வச்சுக்கலாம். இந்த காம்பினேஷன்ல இப்போ நம்ம இப்போ
இந்த காம்பினேஷன் 1 டூ இந்த இதில் இந்த காம்பினேஷனில் மறுபடியும் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. இப்போ வந்து இந்த காம்பினேஷனில் இப்போ ட்ரை பண்ணோம்னா நம்ம டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. சரிங்களா? ஏன்னா இது வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணாது. ஏன்னா வந்து இது காம்போசிட் பிரைமரி கீ கிரியேட் பண்ணியிருக்கோம். வந்து யூனிக் வேல்யூயா தெரியுது. ஆல்ரெடி இந்த காம்பினேஷனில் டேட்டா இருக்குங்கிறத அதை த்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது மாதிரி அந்த பர்டிகுலர் காலம் அதில் காம்பினேஷன் ஆஃப் காலம் நாட்களும் யூனிக் இல்லாமல் இது பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா அக்செப்ட் பண்ணால் நல்லா அக்செப்ட் பண்ணாது. வந்து நம்ம இது cannot insert null. ஏன்னா வந்து நமக்கு பிரைமரி கீ கிரியேட் பண்ணோம். இது வந்து நாட் நல் வித் யூனிக் தான் பிரைமரி கீ. ஸோ இது நல் வேல்யூவும் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இது மாதிரி ஒரு ரூல் ஒரு காலத்துக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணி பிரைமரி கீ டிக்ளேர் பண்ணி. பட் பிரைமரி கீக்கு ரூல் என்னன்னா ஒரு டேபிளில் ஒரே ஒரு பிரைமரி கீ தான் இருக்கணும். அது வந்து காம்போசிட்டாக இருக்கலாம், இல்லை சிங்கிள் காலமாகவும் இருக்கலாம். சரிங்களா? பட் ரூல் என்னன்னா ஒரே ஒரு பிரைமரி கீ தான் ஒரு டேபிளில் இருக்க முடியும். சரிங்களா? இந்த பிரைமரி கீ கான்செப்ட் புரியுதா? இது பிரைமரி கீ கான்செப்ட்ல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஃபாரின் கீ. ஸோ ஃபாரின் கீ என்னன்னா ஃபாரின் கீ வந்து சைல்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கிரியேட் பண்றது. இப்போ வந்து பேரண்ட் ரெக்கார்டு இப்போ வந்து என்னன்னா ஒரு டேபிள்ல டேட்டா வருது, நம்ம ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ண முடியும். இப்போ வந்து வந்து select star from TPT பார்த்தீங்கன்னா இதுல இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் காலமும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேபிள்ல வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒரு காலம் வேல்யூ மட்டும் இதுக்கு வந்து ரெஃபரன்ஸா இது வரும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் காலம் மட்டும் இங்க இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பரும் இங்க இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து பேரண்ட் ரெக்கார்டு. ஸோ வந்து இது வந்து சைல்டு ரெக்கார்டு. இந்த 2 ரெக்கார்டையும் வந்து இந்த டிபார்ட்மெண்டோட டிபார்ட்மெண்ட் நேமும் அதோட லொகேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ல இருக்காது. பட் அதை வந்து நம்ம இந்த டேபிள்ல இருந்து பிக் பண்ண முடியும். பட் எப்படி பிக் பண்ண முடியும்னா இதுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்றது மூலியமா இந்த இருக்க டிபார்ட்மெண்ட் மாதிரி இங்க ஈக்குவலா இருக்கு. அப்படி ஈக்குவலா இருந்தா அதுதான் இதோட டிபார்ட்மெண்ட் லொகேஷனுங்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்றது மூலியமா நம்ம அந்த இதை பில்ட் பண்ண முடியும். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம கிரியேட் பண்றது தான் ஃபாரின் கீ. ஃபாரின் கீங்கிறது வேற இல்ல, பேரண்ட் ரெக்கார்டு. பேரண்ட் ரெக்கார்டை வந்து ரெஃபர் பண்ணி நம்ம இங்க ஒரு காலம் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ என்ன வேல்யூ இங்க பேரண்ட் டேபிள் இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்க கிரியேட் பண்ண முடியும். பட் இங்க அந்த பேரண்டல் வேல்யூ இல்லாம இங்க சைல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியாது அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றது தான் நம்ம ஃபாரின் கீ கிரியேஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஆரக்கிள்ல. ஸோ இது வந்து ஜாயின்ஸ் நம்ம 2 டேபிள்ல இருந்து டேட்டாவை இது பண்ணணும்னா ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ 2 டேபிள்ல இருக்க காமன் டேட்டா உள்ள காலத்தை வச்சு தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி மல்டிபிள்
டேபிள்ல இருந்து நம்ம டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதுக்கான சைல்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது தான் இந்த ஃபாரின் கீ சரிங்களா? ஸோ நார்மல் டேட்டாபேஸ்ல இருந்து ஆர்டிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு மாறுறது இந்த ஃபாரின் கீ கான்செப்ட்னால தான். இந்த ரிலேஷன் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி தான். ஸோ அந்த ரிலேஷன் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற கன்ஸ்ட்ரெயின்ட் தான் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ஓகே. ஓகே. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா எம்ப்ளாயி டேபிள் இல்லாம நம்ம இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கும் எம்ப்ளாய இப்போ வந்து ஒரு சேல்ஸ் இதை எடுத்திருக்கோம். அதுல வந்து எம்ப்ளாயி டேபிளுக்கும் ஆர்டர் டேபிளும் 2 டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த டேபிள்ல வந்து எம்ப்ளாயா இருந்தா மட்டும்தான் அவங்க ஆர்டர் போட முடியும் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி இந்த ஃபாரின் கீ கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுக்கு சின்டெக்ஸ் என்னன்னா கன்ஸ்ட்ரெயின் நேம், அதுக்கப்புறம் அந்த டேபிள் நேம், ரெஃபரன்சஸ் அந்த இது எந்த டேபிளோட ரெஃபரன்ஸ் அந்த காலம். இது மூலியம் என்ன சொல்றோம்னா எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க எம்ப்ளாயி நம்பர் வந்து இங்க வந்து ரெஃபரன்ஸ் ஆகும். ஸோ இங்க வேல்யூ இருந்தா மட்டும் தான் நம்ம இங்க அதுக்கு அந்த வேல்யூவ நம்ம அவங்க ஆர்டர் பண்ண முடியும். ஸோ எம்ப்ளாயா இருந்தா மட்டும் தான் அவங்க சேல்ஸ் ஆர்டர் போட முடியும். அந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம பில்ட் பண்றோம். சரிங்களா? இங்க எம்ப்ளாயே இல்லாம இங்க ஆர்டர் போட முடியாது. ஸோ அதனால இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சைல்டு பேரண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ப இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்றது மூலியமா நம்ம லிங்க் பண்ண முடியும். சரிங்களா? இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா என்னன்னா யாரும் வந்து இந்த இதுல வந்து எம்ப்ளாயி இல்லாம அவங்க ஆர்டர் போய் போட முடியாது. சரிங்களா? இத வந்து நான் கிளியர் பண்றேன். ஸோ டேபிள் கிரியேட் பண்றோம். இது வந்து சைல்ட் டேபிள் சேல்ஸ் ஆர்டர்னு சைல்ட் டேபிள் கிரியேட் பண்றோம். சரிங்களா? இப்ப 2 டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஒன்னு வந்து இதுதான் பேரண்ட் டேபிள். இதுல பிரைமரி கீயா இருக்கு. இந்த பிரைமரி கீ வேல்யூ இங்க ஃபாரின் கீயா நம்ம ரெஃபர் பண்றோம். சரிங்களா? நம்ம ஃபாரின் கீயா ரெஃபர் பண்றதுக்கு அந்த காலம் வந்து பிரைமரி கீ இல்லாட்டி யூனிக் இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருந்தா தான் அந்த காலத்துல தான் நம்ம ஃபாரின் கீயா ரெஃபர் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து காம்போசிட் பிரைமரி கீயா இருந்துச்சுன்னா நம்ம காம்போசிட் ஃபாரின் கீயா தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியும். சரிங்களா? அந்த ரூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்ப இதுல நான் டேட்டா இன்செர்ட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம்.
டேட்டா இன்சர்ட் பண்ணணும். டேட்டா இருந்தா ஈஸியாக யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். பதினஞ்சில் தான் இது இருக்கு. 5.SQL எங்க இருக்கா? 15.SQL. டேட்டா பாருங்க. நான் வந்து என்னன்னா டைரக்டா வந்து டேட்டாவை வந்து நான் பேரண்ட் டேபிள் எம்ப்ளாயி டேபிளே இல்லாம நான் டைரக்டா இந்த டேபிள்ல வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன். அது டைரக்டா என்ன சொல்லியிருந்தா பேரண்ட் கீ நாட் ஃபவுண்ட். பேரண்ட் ரெக்கார்டே கிடையாது. நீங்க எப்படி சைல்டு ஸோ எம்ப்ளாயே இல்லாம நீங்க எப்படி ஆர்டர் போட முடியும் அப்படிங்கிறத அது சொல்லுது. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ எம்ப்ளாயி இருந்தா மட்டுமா ஆர்டர் போட முடியும். இந்த மாதிரி ரெஃபரன்ஷியல் இன்டிகிரிட்டி நம்ம இது பண்றதுக்கான யூஸ் பண்றது தான் ஃபாரின் கீ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எம்ப்ளாயி டேபிள்ல ஆர்டர் போடணும். சரிங்களா? இப்போ என்னன்னா எம்ப்ளாயி டேபிள்ல நம்ம ஆர்டர் போடணும். ஸோ இப்போ ரெக்கார்டு இப்போ எம்ப்ளாயி டேபிளில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்போ நம்ம ட்ரை டு ஆர்டர் ஸோ இது மாதிரி நம்ம இது மாதிரி பேரண்ட் டேபிள் இருந்தால் மட்டும்தான் நம்ம சைல்டு டேபிளில் நம்ம ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த டேபிள் இந்த ஃபாரின் கீ கிரியேட் பண்ணி நம்ம அந்த ரூலை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த எம்ப்ளாயி நம்பர் 2 இங்கே. ஸோ அங்கே எம்ப்ளாயி நம்பர் இருந்தால் மட்டும்தான் இங்கே நம்ம வந்து சேல்ஸ் இதில் ஆர்டர் போட முடியும். சரிங்களா? இதுதான் ஃபாரின் கீ. ஸோ வந்து இது ஒரு காலமாக இருக்கலாம், காம்போசிட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸாக இருக்கலாம். அது வந்து காம்போசிட் பிரைமரிக்காக இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தட் இது வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? இதுதான் சைல்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது வித்தின் டேபிளில் இதுக்கு யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரெயின் தான் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ். சரிங்களா?
ஸோ இது மாதிரி வந்து ஏன்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணி இது பண்ணலாம். ஸோ வந்து இன்னொரு எம்ப்ளாயி ஆர்டர் பண்ணி ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இதுக்கும் நம்ம ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணலாம். இப்போ வந்து 03ங்கிற எம்ப்ளாயும் இதில் ஆட் ஆகிட்டாரு. இந்த எம்ப்ளாயும் நம்ம சேல்ஸ் ஆர்டர் போட முடியும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தோம்னா அந்த சேல்ஸ் ஆர்டர் நம்ம போட்டிருக்க முடியாது. பட் எம்ப்ளாய் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா அவங்க சேல்ஸ் ஆர்டர் போட முடியும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது வந்து ஸோ இது இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு இப்போ சேம் மல்டிபிள் டேபிளில் இப்போ வந்து 2 டேபிளில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேரண்ட் டேபிளில் இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்து சைல்டு டேபிளில் இது பண்ணலாம். இது வந்து என்னென்னா பைனரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேற டேபிளோட காலமும் இந்த இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் டேபிளில் இருக்க காலமும் எம்ப்ளாயி டேபிளும் இது மாதிரி டிஃப்ரெண்ட் காலத்தில் இருக்க வேல்யூஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா இது வந்து பைனரி ரிலேஷன்ஷிப். ஒரு சில டேபிளில் பார்த்தீங்கன்னா வித்தின் டேபிளுக்குள்ளே வந்து அந்த ஃபாரின் கீ பிரைமரி கீ ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அந்த டேபிள் வந்து யுனரி ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து நம்ம இந்த எம்ப்ளாயி டேபிளில் சொல்லலாம். சரிங்களா? எம்ப்ளாயி டேபிளில் பார்த்தீங்கன்னா யுனரி ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நம்பரும் இந்த எம்ப்ளாயி நம்பரும் யுனரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஸோ சேம் எம்ப்ளாயா இருக்கவர் வேற ஒருத்தவங்களுக்கு மேனேஜரா இருப்பாரு. சரிங்களா? மேனேஜரா இருப்பாரு. ஸோ வந்து என்னன்னா அவர் வந்து எம்ப்ளாயி இல்லாமலே இருப்பாரு. சரிங்களா? சாரி மேனேஜரா இல்லாம இருக்கலாம். பட் எம்ப்ளாயா இருக்கலாம். கிங் பார்த்தீங்கன்னா இவர் எம்ப்ளாயி பட் இவரை கண்ட்ரோல் பண்ற மேனேஜர் யாருமே இல்லை. பட் இந்த ஸ்காட்டை பார்த்தீங்கன்னா ஸ்காட் வந்து 7788 ஸ்காட்டை கண்ட்ரோல் பண்ற மேனேஜர் கிங் 7839. ஸோ இது மாதிரி இது வந்து வித்தின் டேபிளுக்குள்ளே சைல்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யுனரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல இன்சர்ட் பண்ணையிலே பார்த்தீங்கன்னா இப்போ இன்சர்ட் இன்டு EMP டைரக்டா எல்லா வேல்யூயும் நான் கொடுத்து இது பண்றேன். எம்ப்ளாயி நம்பர் என்ன பண்றேன்னா 41 கொடுக்குறேன். என்ன பண்றேன்னா 41 எம்ப்ளாயி நேம் ராஜ் ஜாப் வந்து மேனேஜர் வந்து என்ன பண்றேன்னா நான் வந்து ஏதோ இல்லாத ஒரு மேனேஜரை கொடுக்குறேன். மேனேஜர் ஹையர் டேட் வந்து 6 டேட்டு சேல் வந்து 5000 அதுக்கு கமிஷன் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் வந்து 10.
insert table values. ஓகே, இப்போ நான் இதுல வந்து ரிலேஷன்ஷிப் கன்ஸ்ட்ரெயின் செல்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு தெரியல. இந்த மெட்டா டேட்டாவை செக் பண்ணோம், இதுல என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்னு செக் பண்ண முடியும். யூசர் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ஸ். User underscore foreign key, இது primary, இது foreign key. Okay, only squad EMP department number, department table. No, so இந்த ஒரே only one constraint தான் இருக்கு. ஓகே, நாளைக்கு இந்த செல்ஃப் ரிலேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? வித்தின் டேபிளுக்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ணி கன்ஸ்ட்ரெயின், இந்த எம்ப்ளாயி நம்பருக்கும் எம்ஜிஆருக்கும் எப்படி கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணி அந்த இதுல எப்படி ஒர்க் ஆகுங்கிறத. ஸோ சேம் வே தான். ஸோ இங்க எம்ஜிஆரா இருக்கணும்னா அவர் எம்ப்ளாயா இருக்கணும், அந்த இது அந்த லாஜிக் தான் ஒர்க் ஆகும். ஸோ வந்து இங்க 222 இப்போ வந்து எம்ப்ளாயா இல்ல, ஸ்டில் மேனேஜர்னு காமிக்குது. பட் இது கரெக்ட் இல்ல. இப்போ வந்து இத செல்ஃப் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அப்ப இங்க வேல்யூ வந்து அலோவ் பண்ணாது. சரிங்களா? அந்த 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 மாதிரி கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் யூனரி ரிலேஷன்ஷிப் ஆர் செல்ஃப் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது. ஃபாரின் கீ, பிரைமரி கீ, ஃபாரின் கீ வித்தின் டேபிள்ல கிரியேட் பண்றது. சரிங்களா? அப்போ வந்து வித்தின் த டேபிள்ல வந்து இவர் எம்ப்ளாயே கிடையாது, ஆனா அவர் மேனேஜர்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் இது கரெக்ட் கிடையாது இல்ல. ஸோ இந்த மாதிரி டேட்டா குவாலிட்டியை வந்து செக் பண்றதுக்கு நம்ம செல்ஃப் ரிலேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது நாளைக்கு வந்து அந்த செல்ஃப் ரிலேஷன் கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு எடுத்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சா? இந்த யூனிக் கீ, பிரைமரி கீ, ஃபாரின் கீல பைனரி ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இந்த 3 கான்செப்ட் எனக்கு நாளைக்கு யூனரி ரிலேஷன்ஷிப்பும் மித்த இருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸும் பார்க்கலாம். இன்னும் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட், இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ண, எதுவும் டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். வந்து நம்ம டேபிள்ல வந்து டேட்டா எப்படி குவாலிட்டியா இன்சர்ட் பண்றோங்கிறது, நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின் எப்படி டிக்ளேர் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு ஆர்கிடெக்டோ நம்ம டீம் லீடோ வந்து டேபிள் டிசைன் பண்ணையிலேயே வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின் எல்லாம் இந்த கன்ஸ்ட்ரெயின் தான் இந்த காலத்துக்கு கிரியேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. பட் நம்ம வந்து டிஃபால்ட்டா அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம கிரியேட் பண்ணாம, ஸோ இதெல்லாம் இந்த ரீசனுக்காண்டி கிரியேட் பண்றாங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அதை கிரியேட் பண்றோம். சரிங்களா? அதுக்கு தான் இந்த கான்செப்ட் எல்லாம் பார்க்கறது. சரிங்களா? நாளைக்கு இந்த ஃபாரின் கீயோட செல்ஃப் ரிலேஷன்ஷிப் சேம் காலத்துல இருந்தா எப்படி, அதுக்கப்புறம் இந்த நாட்னலும் நாட்னல் செக் கன்ஸ்ட்ரெயின்ஸும் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினும் நாளைக்கு பார்த்துடலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. ஓகே. தேங்க்யூ. நாளைக்கு